Sivaraj International School of Management Studies and Catering Technology, BSc Hotel Management and Catering Science, Diploma in Hotel Management and Tourism படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்பதால் இஸ்லாமியர்கள் வாக்களிக்க கூடாது என்ற நோக்கத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இருப்பதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா சந்தேகம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பிரதமர் நரேந்திர மோடி சில வாரங்களில் மட்டும் 5 முறை தமிழகத்திற்கு வந்துள்ளார். பெருமழை வெள்ளத்தில் தமிழகம் மூழ்கி தவித்த போது கூட ஆறுதல் சொல்ல வராதவர் இந்த முறை தொடர்ச்சியாக 5 முறை தமிழகத்திற்கு வந்திருப்பதும், அவருடைய வருகையின் போது தேர்தல் ஆணையம் மக்களவைக்கான தேர்தல் தேதியை அறிவிப்பதும், முதற்கட்ட தேர்தல் தமிழகத்தில் என்று அறிவிப்பதும் பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. இது திட்டமிட்டு நடந்ததாகவே பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அன்றைய தேதி வெள்ளிக்கிழமை ஆகும். இஸ்லாமியர்களுக்கு ஒரு புனிதமான நாளான அன்று இஸ்லாமியர்கள் அதிகமாக வாக்களித்து விடக்கூடாது என்ற எண்ணத்திலேயே வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்தது போன்று ஒரு தோற்றமும் ஏற்படுகிறது. இந்த ஐயங்களுக்கு தேர்தல் ஆணையம் விடை தர வேண்டும். தேர்தல் தேதிக்கும் முடிவுகள் அறிவிக்கப்படும் தேதிக்கும் மிக நீண்ட இடைவெளி இருக்கின்றது. ஏற்கனவே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பல்வேறு தனியார் இடங்களிலும் கடைகளிலும் கிடந்த முன்மாதிரிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும் என்ற அச்சம் மக்கள் மனதில் எழுந்திருக்கிறது. இதற்கான விடைகளை தேர்தல் ஆணையம் தான் தர வேண்டும் என ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார்.